ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TN-TET பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேத்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இது டெட் பேப்பர் 1 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ பாருங்கள், அதை டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இன்றைக்கான வினா என்னென்னு பார்க்கலாம். 7/10, 3/4, 5/4, 1/2, 11/15 என்ற பின்னங்களின் ஏறு வரிசை அமைப்பு என்பது. ஏறு வரிசை தான் கேட்டிருக்காங்க. இது வெரி ஈஸியாக போட்டுடலாம். எப்படின்னா இருக்கிறத நீங்கள் சதவீதமாக மாற்றினா போதும், உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? எப்படி போகிறதுன்னு பாருங்கள். சதவீதமாக மாற்றினா என்ன செய்யணும், நம்மளுக்கு டிவைடில் 100 வரணும். விண்ண மதிப்பில் டிவைடில் 100 வரணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், 7/10 இருக்குது. இந்த 10 எதால் பெருக்குனா 100 கிடைக்கும், 10ஆல் பெருக்கணும். அப்போ 10ஆல் மேலே இங்கேயும் பெருக்குங்க. அடுத்து 3/4, 4 எதால் பெருக்கணும் 100 வரும், 25ஆல் பெருக்கலாம். அடுத்து 5/4, அது 4 25ஆல் பெருக்கணும் 100 வந்துடும். அடுத்து 1/2 இருக்குது, 2 50ஆல் பெருக்கணும் 100 வந்துடும். நீங்கள் எல்லாமே பர்சன்டேஜில் மாற்றிக்கோங்க. அதுபடி எது பெருசு எது சின்னதுன்னு நீங்கள் ஏறு வரிசையில் நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து 15 இருக்குது. அது எப்படி 100ஆக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் 100லேருந்து 100 15ஆல் வகுங்க. உங்களுக்கு இங்கே உங்களுக்கு மேலே வந்து ஈவு கிடைக்குது இல்லையா, அதால் நீங்கள் பெருக்கினா போதும். பாயிண்டில் தான் கிடைக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இது 100, இது 15, நம்ம 5ஆல் தான் அடிக்கிற மாதிரி தான், இது ஈஸியாக தான் இருக்கும். அப்போது 100 15ஆல் வகுத்தோம் அப்படின்னா 6.666 அப்படி போயிட்டுருக்கும். அப்போ 6.67ஆல் நீங்கள் மேலே கீழே பெருக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு பெருக்கியிருக்கேன் பாருங்கள். 7 10ஆல் பெருக்கணும்னா 70, 7/10 10ஆல் பெருக்கணும்னா 70/100, அப்போ 70%. அடுத்து 3/4 25ஆல் பெருக்கணும், மேலே கீழே பெருக்கணும் அப்படின்னா 75/100ன்னு கிடைக்கும். இது 75%. எனக்கு கீழே 100ன்னு இருந்தாலே மேலே என்ன நம்பர் இருக்கோ அதான் பர்சன்டேஜ். அடுத்து 5/4 25ஆல் மேலே கீழே பெருக்குள்ளார 125/100, அப்போ எத்தனை பர்சன்டேஜ்னால் 125%. அப்போ 1/2 50ஆல் பெருக்கணும் அப்படின்னா 50/100ன்னு கிடைக்கும். அப்போ 50%. அடுத்து பாருங்கள், 11/15 6.67ஆல் மேலே கீழே பெருக்கணும் அப்படின்னா 73.37/100. அதை நம்ம 73%ன்னு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஏறு வரிசையில் நம்ம என்ன செய்வோம், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரில் நம்ம எழுதுகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும், எது இருக்கிறதுல சின்ன பர்சன்டேஜ் 50. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு, 1/2 தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? சின்னது. அதோட பெருசு எது 70. அப்போ 7/10 ரெண்டாவது. மூணாவது எது வரும் 73 லெஸ் தென் எது 11/15. அடுத்து என்ன வரும், நாலாவது 75%. அதுக்குள்ளே நம்பர் என்ன, பின்ன என்ன, அதுதான் எழுதணும், 3/4. லாஸ்ட்டு எது வரும் 5/4, 125%. அப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்கள், ஆப்ஷன் டியில் இருக்குது கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இதுதான் ஆன்சராக வரும். ஏறு வரிசையில் எழுதிருக்கு பாருங்கள். 1/2 லெஸ் தென் 7/10 லெஸ் தென் 11/15 லெஸ் தென் 3/4 லெஸ் தென் 5/4. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? எவ்வளோ ஈஸியாக போடலாம் பார்த்தீங்களா அந்த சம்ம. அடுத்தது, கடிகாரத்தில் சரியாக 1 மணி ஆகும்போது கடிகார முட்களுக்கு இடைப்பட்ட கோணம் 30 டிகிரி எனில் மணி 5 ஆகும்போது கடிகார முள்ளுக்கு இடைப்பட்ட கோணத்தின் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ ஒரு கடிகாரம் நான் வரைஞ்சிருக்கேன். சரியாக 1 மணி ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 மணி டைம் இதோ போட்டிருக்கேன் பாருங்கள், இதான் 1 மணி. ஓகேங்களா? அப்போ எத்தனை டிகிரி கோணம் ஆகுது, 30 டிகிரி ஆகுதான். அதனுடைய கோண அளவு 30 டிகிரி சொல்லிட்டாங்க. அப்போ 5 ஆகும்போது, 1 மணி ஆகும்போது 30, இப்போ 2 மணி ஆகும்போது 60, 3 மணி ஆகும்போது 90, 4 மணி ஆகும்போது 120, 5 மணி ஆகும்போது 150. அப்படியே 5ஆல் பெருக்கிக்க வேண்டியதான். ஓகேங்களா? 1க்கு வந்துச்சுன்னா 30. அடுத்து 1லேருந்து 2க்கு அதே 30 தான். 2லேருந்து 3க்கு அதே 30, 3லேருந்து 4க்கு அதே 30, 4 to 5 அதே 30 தான். அப்படியே நீங்கள் 5ஆல் 1 மணினா 30 டிகிரி, 5 மணினா 5 × 30 டிகிரி, 150 டிகிரி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். வெரி ஈஸியான சம்மு. அடுத்த சம் பாருங்கள், கூடுதல் தான். 1 + 3 + 5 + எக்ஸட்ரா + 53 கூடுதல் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே பாருங்கள், எண்கள்லாம் ஒற்றைப்படை எண்களாக இருக்குது. 1 3 5 7 அப்படின்னு ஒற்றைப்படை எண்களாக இருக்குது. அப்போது ஒற்றைப்படை எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா இருக்குது. என்னென்னா n + 1/2 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. என்னன்றது கடைசி உறுப்பு. இப்போ என்னோடய வேல்யூ 53 அப்ளை பண்ணுங்கள். 1 அப்படியே போடுங்க, +1 / 2. 53 கூட 1 ஆட் பண்ணால் 54/2 த ஹோல் ஸ்கொயர். 54 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 27. இது மேலே ஸ்கொயர் இருக்குது, 27 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 27 2 தடவை பெருக்குங்க. 27 × 27 729. இதோ பெருக்கி போட்டிருக்கோம் பாருங்கள். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 729. ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இந்த 3 சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.